ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். வணக்கம். உங்கள் அன்பு ஜோதிடர் அஸ்ட்ரோரங்கா, பிரசன்ன வித்தகர், வாஸ்து நிபுணர், ஜோதிட ஆலோசகர். இப்போது வரக்கூடிய குரு பெயர்ச்சியை பற்றி நம்ம பார்க்குறோம். குரு அப்படின்றதுனால குரு பகவான் யார், அவருடைய தன்மைகள் என்ன அப்படின்ற விஷயங்களை நம்ம முதல்ல பார்க்க இருக்கோம். குரு பகவான் அதாவது நம்ம கேலக்ஸி, அதாவது சூரிய மண்டலத்தில், சூரிய குடும்பத்தில் 5வது வட்டப்பாதையில் இருக்கக்கூடிய கிரகம் தான் குரு பகவான். இவர் தேவர்களுக்கு பிரகஸ்பதி, அதாவது தேவர்களுக்கு ஆலோசகர், மந்திரி அப்படின்லாம் சொல்கிறாங்க. தேவ மந்திரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பூமியிலிருந்து 48 கோடி கிலோமீட்டர் தொலைவில் இவர் இருக்கார். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சூரியனை சுற்றி வர்றார். இவர் தன்னைத்தானே சுற்றிக்கிறதுக்கு தோராயமாக 10 மணி நேரமும் 9 மணி நேரம் 55 நிமிடம் ஆகுது. இந்த கிரகத்தினுடைய குறுக்களவு பார்த்திங்கன்னா 56,500. ஸோ இந்த குரு பகவானுக்கு அரசன், ஆசான், சிகண்டி, தேவகுரு, வியாழன், அந்தணன், அரசன் இப்படிலாம் பெயர்கள், சிறப்பான பெயர்கள் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த குரு நம்ம ராசி கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, காலபுருஷ ராசியில் 9வது ராசிக்கும் 12வது ராசிக்கும் அங்கம் வகிக்கிறார். இந்த 9ம் 12ம் சிறப்பான இடங்கள் நம்ம ராசி சக்கரத்தில். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னம்னா, நம்மளுடைய உடல் ராசி கட்டம் அப்படி தான் இப்போ நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த உடலை நம்ம பிரித்து பார்க்கும்போது 9ஆம் இடம் அப்படிங்கிறது தொடையாக வருது. அதாவது இந்த உடலை தாங்கக்கூடிய பகுதியாக அந்த குரு இருக்கக்கூடிய இடம் வருது. எங்கெல்லாம் சதைப்பிடிப்புகள் அதிகமாக இருக்கோ அந்த பகுதியெல்லாம் குரு ஆதிக்கம் செலுத்துகிறார். கொழுப்பு உள்ள இடங்களுக்கு குரு ஆதிக்கம் செலுத்துகிறார். எலும்பு அல்லாத சதைப்பகுதிகளுக்கு குரு ஆதிக்கம் வைக்கிறார். இந்த குரு பகவான் நல்லதை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு கிரகம். ஒரு ஆசான் இருக்கார் அப்படின்னா ஒரு கலையை கற்றுக் கொடுக்குறார். அவர் வளர்ச்சிக்கு எல்லாமே செய்கிறார். அவர் வளர்ந்ததுக்கு பின்னாடியும் அதே இடத்துலேருந்து அவருடைய வளர்ச்சியை பார்த்து ரசிக்கிறார். அவர் தான் குரு. அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது நம்ம பள்ளிக்கூடத்தினுடைய ஆசிரியராக இருக்கட்டும், ஒரு ஜோதிட ஆலோசகராக இருக்கட்டும், இந்த மாதிரி நம்மளுடைய வளர்ச்சிக்கு யாரெல்லாம் அங்கம் வகிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் குரு. ஒரு மதத்தை போதிக்கக்கூடியவங்க, நம்ம வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடியவங்க, இப்படி இந்த தன்மை உடையவங்க எல்லாமே நம்ம குருவாக எடுத்துக்கிறோம். இந்த குருவினுடைய நிறம் அப்படின்றது பொன்னிறம். அதனால தான் அவர் பொன்னவன் அப்படின்னு சொல்கிறோம். இவர் நம்மளுடைய உடலில் வயிற்று பகுதிக்கு அங்கம் வகிக்கிறார். வயிறு சார்ந்த பகுதிகளுக்கும் அங்கம் வகிக்கிறார். இவருடைய வாகனம் பார்த்திங்கன்னா யானை வாகனம். ஸோ இந்த மண் பூதத்துக்கு இவர் ஆதிபத்தியம் வாங்குகிறார். இந்த குரு பகவானுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படிங்கிறது இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம ராசி பலன் அப்படின்ற விஷயத்துக்குள்ளே போய்டுவோம். மர்மமான குணம் கொண்ட விருச்சிக ராசி நண்பர்களுக்கு என் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அதாவது காலபுருஷ ராசியில் 8வது ராசி, இது 8வது ராசின்னு கூட சொல்லலாம். இவங்கள்ட்ட கிடைக்கிறதுக்கு அரிய பொக்கிஷங்கள் புதஞ்சு கிடக்கும். யாருக்கிட்ட? விருச்சிக ராசிக்காரங்கள்ட்ட கிடைக்காத பொக்கிஷங்கள் இவங்கள்ட்ட இருக்கும். ஆனால் இவங்களுக்குள்ள தான் இருக்குதுன்றது இவங்களுக்கே தெரியாது. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த குரு பேச்சு எப்படின்றத நம்ம பார்க்குறோம். முதல்ல விருச்சிக ராசிக்காரங்க கோபத்தை குறைக்கணும். ஏன் அப்படின்னு சொல்கிறோன்னா, செவ்வாயினுடைய வீடு. செவ்வாயினாவே கோபம். மேஷத்துக்கும் கோபம் அதிகமாக வரும், விருச்சிகத்துக்கும் கோபம் அதிகமாக வரும். கோபத்தை குறைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களை மாதிரி ஒரு அற்புதமான மனிதர் யாருமே கிடையாது. ஏன்னா உங்கள்கிட்ட பெரிய பொக்கிஷமே இருக்குது. அந்த பொக்கிஷத்தை பயன்படுத்தணும் அப்படின்னா கோபத்தை குறைச்சிக்கணும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பேச்சு 6ல் குரு. 6ல் குரு ஊருடன் பகை, வேருடன் பகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஊரே எதிர்த்து வரும். 6ல் குரு வரும்போது ஒரு ஊரே எதிர்த்து சண்டைக்கு வரும். அப்படிப்பட்ட ஒரு தன்மையில் இன்றைக்கி குரு வந்திருக்கார். நம்ம கோச்சார பாடலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சத்திய மாமுனி 6லே இரு காலிலே தலை பூண்டதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தேர்காலில் தேரினுடைய சக்கரம் இருக்குது இல்லைங்களா, அந்த சக்கரத்துக்குள்ளே தலையை கொடுத்துட்டாராம்மா. 2 அந்த காலில் தலையை கொடுத்துட்டதா சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான காலகட்டம் 6ல் குரு வருது அப்படிங்கிறது. செய்வினை சம்பந்தமான பயங்கள் உங்களுக்குள்ளே வரும். அதுக்கான வாய்ப்புகளும் கூட சில நேரங்களில் ஏற்படலாம். ஏன் அப்படின்னா 6ஆம் வீடு செவ்வாயோட வீடு, அங்கே ராகு இருக்கார், குருவும் அங்கே வந்துட்டார், பகை வீட்டுக்கு குரு வந்துட்டார். அதாவது உங்களுக்கு பகை வீடான 6ஆம் வீட்டுக்கு குரு வந்திருக்கார். இந்த காம்பினேஷனில் நம்ம பார்த்தோம்னா செய்வினை சம்மந்தப்பட்ட பயங்கள் உங்களுக்குள்ளே வந்திருக்கும், வரும். கோபத்தை குறைச்சிக்கணும். தேவையில்லாமல் யாருக்கிட்டையும் பிரச்சனைகள் வச்சுக்கூடாது. ஆனால் விருச்சிக ராசிக்காரங்களை யாராலையும் ஜெயிக்க முடியாது அப்படின்ற ஒரு அமைப்பு எப்போதுமே உண்டு. ஏன்னா இவங்க மர்மமானவங்க.
சமயம் பார்த்து பழி வாங்குவாங்க. ஆனால் விருச்சிக ராசிக்காரங்க எந்த ஆங்கிளில் எப்போ அடிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட திறமைசாலியான நீங்கள் உங்களால் ஒருத்தர் வந்து துன்பப்பட வேண்டாம். ஆனால் உங்கள் துன்பங்கள் சொல்லி மாளாது. தேல் தனக்கு ஒரு கஷ்டம்னா தானே கூட்டிகிட்டு தானே இறந்து போயிடும். அப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்காரங்க நீங்கள் உங்களை துன்பப்படுத்துறத முதல்ல விட்டுருங்க. இதுதான் இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் முதல்ல உடற்பயிற்சி, மனப்பயிற்சி இதை எடுத்துக்கோங்க. அதாவது மெடிடேஷன் கண்டிப்பாக பண்ணணும். விருச்சிக ராசிக்கு மெடிடேஷன் அப்படின்றது எட்டாத பிரபஞ்ச ரகசியங்களை கூட எடுத்து உங்களுக்கு கொடுக்கும். அதாவது மிகப்பெரிய ரகசியங்களை இவங்களுக்குள்ளே புதைச்சி வச்சுருப்பாங்க. ஆனால் இவங்களுடைய ரகசியங்கள், அதான் உங்களுடைய ரகசியங்கள் வந்து யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. எட்டாத விஷயங்கள், மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட ரகசியங்கள் விருச்சிக ராசிக்கிட்ட உண்டு. அப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இதனுடைய இப்போ நடக்கக்கூடிய குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, 6இல் குரு வந்திருக்காங்க. 6இல் குரு ஊரில் பகை அப்படின்றது பழமொழி. அப்படி இருக்கும்போது சத்திய மாமுனி 6இலே இரு காலிலே தலை பூண்டதும் அப்படின்னு பாடல். அதாவது சத்திய மாமுனி வந்து தேர்காலில் தன்னோட தலையை கொடுத்துக்கிட்டதா சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலை 6இல் குரு வருவது அப்படின்ற பலன் இருந்தாலும் கூட, உங்களுக்கு குரு பார்வை அப்படிங்கிறது 10ஆம் வீடு, 12ஆம் வீடு, 2ஆம் வீடு இந்த இடங்களை பார்க்குறாரு. அதாவது விருச்சிக ராசிக்கு 2ஆம் வீடான தனுசை குரு பார்க்குறாரு, 12ஆம் வீடான துலாத்தை குரு பார்க்குறாரு, 10ஆம் வீடான சிம்மத்தை குரு பார்க்குறாரு. அப்போ தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு, விரயஸ்தானத்தை குரு பார்க்குறாரு, 2ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அப்போ சம்பாதிக்கிறீங்க, வருவாய் வருது, அதை விரயம் பண்ணுறீங்க. எந்த வகையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வகையில். அது 4ஆம் இடத்துல சனி அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு வீட்டு கதவையாவது உடைச்சி மறுபடியும் கட்டணும், வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணணும். அப்படி பார்க்கும்போது அர்த்தாசிரம சனி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புது வீடுகள் கட்டக்கூடிய வாய்ப்புகள் கூட கொடுக்கும். 4ஆம் வீட்டு சனி அப்படிங்கிறது 4ஆம் இடம்ன்றது வீடு, சனின்றது மாற்றம், ஆல்ட்ரேஷன் இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ நீங்கள் புது வீடு கட்டுறது அல்லது பழைய வீடை இடித்து கட்டுறது, இந்த மாதிரி பணிகளை செய்ய வேண்டிய காலகட்டங்கள் நீங்கள் செய்யணும்னு நான் சொல்ல, இது நடக்கும்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் தான் இப்போ கோச்சாரங்கள் உங்களுக்கு இந்த விஷயங்களை சொல்லுது. இப்போ 6இல் குரு வந்திருக்குது அப்படின்றதுனால யாரோடும் பகை வேண்டாம், யாரையும் எடுத்தெறிஞ்சு பேசிக்க வேண்டாம், எல்லார்கிட்டையும் அன்பாக பழகுங்க. ஆனால் விருச்சிக ராசிக்கு அன்பு அப்படிங்கிறதும் இருக்கும், கோபம் அப்படிங்கிறது இருக்கும். அதாவது கோபம் இருக்கும் இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கோபத்தையும் காட்டுவீங்க, குணத்தையும் காட்டுவீங்க. அப்போ இந்த 2 முகம் இருக்க உங்கள்கிட்ட கோபத்தை குறைச்சிக்கிட்டு குணத்தை காட்டினீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இப்போது இந்த மாதிரியான காலகட்டங்களுக்கு உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மகாலட்சுமி வழிபாடு. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, விருச்சிக ராசியில் அனுச நட்சத்திரம் இருக்குது. அனுசம்ன்றது மகாலட்சுமியினுடைய நட்சத்திரம். ஸோ அப்படின்றப்போ நீங்கள் மகாலட்சுமியோட வழிபாடு எடுத்துக்கிறது அப்படிங்கிறது இன்னும் உங்களுக்கு ஒரு பூஸ்டப்பான ஒரு அமைப்பை தான் கொடுக்கும். ஸோ நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு எடுத்துக்கலாம். அந்த மகாலட்சுமி வழிபாடு செவ்வாய்க்கிழமையில் எடுத்துக்கலாம், செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமையில் எடுத்துக்கலாம். இந்த நாட்களில் நீங்கள் மகாலட்சுமி வழிபடும் போது மிகப்பெரிய பொருளாதார யோகத்தை நீங்கள் சந்திக்கலாம். பொதுவாகவே விருச்சிக ராசிக்கிட்ட தனவரவு நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னு சொன்னால் திருச்செந்தூர் வழிபாடு விருச்சிக ராசிக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். இப்போ உங்களுக்கு குரு தான், அதாவது ஸ்தான பலனில் 6ஆம் வீட்டுக்கு போயிருக்கார். ஆனால் பார்வை பலனில் உங்களுக்கு சிறப்பான ஒரு அமைப்பு தான் குரு பலன் அப்படிங்கிறது கொடுக்குது. கணவன் மனைவி உறவு நல்ல ஒரு அமைப்பில் இருக்குது. நல்ல அலைச்சல் இருக்கும், பயணங்கள் அதிகமாக இருந்துகிட்ருக்கும். இந்த டைமில் உங்களுக்கு பயணங்கள் மூலமாக உங்களுடைய தொழில் நகர்வுகள் டெவலப் ஆகும். இப்போ தொழிலுக்காக நீங்கள் ஓடி ஓடி உழைச்சிட்ருப்பீங்க, அதான் இந்த சமயங்கள் நடக்கும். ஆனால் ஓய்வு உங்களுக்கு சரியான அளவில் கிடைக்கும். ஏன் அப்படி சொல்கிறோம்னா, குரு 12ஆம் வீட்டை பார்க்குறாரு. 12ஆம் வீடு தான் ஓய்வு. அப்போ ஓய்வு கரெக்டாக கிடைக்கும், நல்ல ஓய்வு எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் உழைக்கக்கூடிய காலகட்டமும் இதுதான். அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ 10ஆம் வீடு, 12ஆம் வீடு, 2ஆம் வீடு இந்த வீடுகள் குரு பார்க்குறது அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்கு விசேஷமான காலகட்டம். ஸோ விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு இந்த குரு பயிற்சி சிறப்பானது, நற்பலன்களே. கிட்டத்தட்ட ஒரு 65% வந்து ஒரு நற்பலன்கள் தான் விருச்சிக ராசிக்கு நடப்பில் இருக்குது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.